ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 26ஆம் அத்தியாயம். கிம்புருஷ ஆண்டில் ரங்கவல்லிபுரத்தில் கிம்புருஷர்கள் ஹரிச்சரித்திரத்தை பாடியது. யாதவ படை அங்குள்ள மன்னரிடமிருந்து பரிசை பெற்று முன்னேறியது. வழியில் ஒரு நாகத்தின் வடிவத்தில் சபிக்கப்பட்ட கந்தர்வனை மீட்பது. வசந்த திலகபுரியின் மன்னரான ஸ்ருங்கர் திலகனை தோற்கடித்த பின்னர் பிரத்யும்னன் ஹரிவர்ஷத்திற்கு புறப்பட்டது. நாரத மாமுனிவர் கூறினார், மன்னரே, அதன் பிறகு பிரத்யும்னன் தெய்வீக மரங்களாலும் கொடிகளாலும் நிறைந்து 1000 இதழ்கள் கொண்ட தாமரைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஏரிகளால் அலங்கரிக்கப்பட்ட பிற நாடுகளுக்கு சென்றான். வலிமை மிக்க பிரத்யும்னன் 100 அக்ஷோகினிகள் கொண்ட படையுடன் யக்ஷர்கள் காட்டிய வழியை பின்பற்றி கிம்புருஷ வருஷத்திற்கு சென்றான். அங்கே ஹேமகூட மலையின் அடிவாரத்தில் ரங்கவல்லிபூர் உள்ளது. அந்த இடத்தில் வசிக்கும் கிம்புருஷ சம்பராரி பிரத்யும்னனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். கிம்புருஷர்கள் கூறுவார்கள், நகரங்களில் சிறந்த மதுராபுரி மிகவும் பாக்கியமானது. அதில் கடவுள் பகவான் ஸ்ரீஹரி அவதாரம் எடுத்துள்ளார். எது குடும்பம் எப்போதும் மிகவும் பாக்கியமானது. அதில் முழு பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான பகவான் ஸ்ரீஹரி தோன்றியுள்ளார். நாயகனின் மகன் வாசுதேவர் வசிக்கும் ஆலயமும் பாக்கியமானது. கோலோகநாதர் தனது இருப்பால் அதை மிகவும் அழகாக்கியுள்ளார். தேவர்களுக்கு கூட மிகவும் அரிதான மாதவன் சுற்றி திரியும் அந்த மதுர் மண்டலம் பாக்கியமானது. அந்த அழகான பெரிய காடு பாக்கியம் பெற்றது. அங்கு ஸ்ரீஹரி பகவான் ஒரு குழந்தையின் வடிவத்தில் தனது பிறப்பிடத்தை விட்டு வெளியேறினார். அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையான பலராம சுவாமியுடன் அலைந்து திரிகிறார். மேலும் அவரது பால் முகம் கொண்ட குழந்தை போன்ற அன்னை யசோதை அவரை அழகாக வளர்த்துள்ளார். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களின் புனித மகரந்தத்தால் பதிக்கப்பட்ட ஸ்ரீ பிருந்தாவனம் மிகவும் புனிதமான ஆலயமாகும். அங்கு பகவான் ஸ்ரீஹரி தானே கோப சிறுவர்களுடன் மற்றும் பலராம சுவாமியுடன் பசுக்களை மேய்த்து அலைந்து கொண்டிருந்தார். 3 உலக மக்களும் பிருந்தாவனத்தில் புனித புகழை பாடுகிறார்கள். அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜத்தின் அழகிய பெண்களுடன் அலைந்து திரிந்து தானங்கள், அழகிய மனோலீலை மற்றும் ராசலீலைகளை செய்தார். ரிஷபானு நந்தினி லீலாவதியான தேவி ஸ்ரீ ராதை தனது கோலோக வாசஸ்தலத்தை அலங்கரிக்கும் தேனீக்களை கொண்ட மிகவும் பாக்கியவான். குஞ்சரவர்களால் மூடப்பட்ட காளிந்தி நதிக்கரையில் உள்ள காட்டில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அவர் அலைந்து திரிந்துள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இடது தோளில் இருந்து தோன்றிய கலிந்தாவின் பெண்ணான கலிந்த நந்தினியான யமுனை நதியும் பாக்கியசாலியாகும். வண்டுகளின் சத்தத்தால் நிரம்பிய அவற்றின் கரையில் உள்ள மூங்கில் காட்டின் தொடுதலும் அருகில் உள்ள யமுனையின் நீரும் ஒருவரை மகிழ்ச்சி அடைய செய்கின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமார்பிலிருந்து தோன்றியவரும் மறுபிறவிக்கு வழிவகுக்காத பார்வையும் கொண்டவர் சிறந்த கிரீந்திர ராஜராஜ கோவர்த்தன பிரஜமண்டலத்தில் அமைந்துள்ளார். யாதவ மண்டலத்துடன் மின்னல் கோலத்திலிருந்து மேகங்களின் மாலையைப் போல தரையில் அமைந்துள்ள வைகுந்த லீலாவின் அதிகாரமான குஷஸ்தலி என்ற அழகான நகரம் பாக்கியம் பெற்றது. அந்த குஷஸ்தலியில்தான் முழுமுதற் கடவுளே சத்துர்விய வடிவத்தில் மிகவும் அழகாக இருக்கிறார். மன்னர் உக்ரசேனருக்கு ராஜாதிராஜன் என்ற பட்டத்தை வழங்கிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். ஞானியான மன்னன் உக்ரசேனரால் ஈர்க்கப்பட்டு மகாவீரன் மகரத்வஜ பிரத்யும்னன் முழு பிரபஞ்சத்தையும் கைப்பற்ற புறப்பட்டான். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு தனது சிறப்புமிக்க மற்றும் மகிமையான செயல்களால் பகவான் ஸ்ரீஹரி தூய திரிலோகத்தை இன்னும் தூய்மையாக்கினார். முழு நிலவில் கதிர்களுடன் இணைந்து உயர்ந்து எழும் பிரகாசிக்கும் அலைகளால் ஸ்வர்க்க யானை ஐராவதம் க்ஷீரக்கடலின் பாலை இன்னும் பிரகாசமாக்குவது போல மனிதர்களின் தலைவனாகிய இவ்வாறு தனது தூய புகழின் புகழை கேட்ட சம்பராரி பிரத்யும்னன் மிகுந்த மகிழ்ச்சியால் சிலிர்த்து அந்த கிம்புருஷர்களுக்கு கை
கழுத்தணிகள், தோப்புள்கள், அழகான கிரீடங்கள், இரத்தின காதணிகள் மற்றும் வளையல்கள் போன்ற ஏராளமான செல்வங்களை கொடுத்தார். கருணை ரங்கவல்லிபுர சந்திர வம்சத்தின் மன்னர் சுபாகு வணங்கிய பின்னர் மகான் பிரத்யும்னனுக்கு ஒரு யாகம் செய்தார். அவரை கண்டு மகிழ்ச்சியடைந்த மீனாட்சி குலத்தை சேர்ந்த மகான் பிரத்யும்னன் அவருக்கு தெய்வீக சூடாமணியை கொடுத்து இவ்வாறு வினவினார். பிரத்யும்னன் கூறினார், மன்னர் சுபாகு, இந்த நகரத்திற்கு ரங்கவல்லிபுரா என பெயர் வைத்தது யார்? இந்த பெயரை நான் முதன் முறையாக தங்களிடமிருந்து கேள்விப்படுகிறேன். எனவே தயை கூர்ந்து அதை குறித்து அனைத்தையும் எனக்கு கூறுங்கள் என்றான். காலையில் அவர் கூறினார், அரசனே, பண்டைய காலங்களில் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து திருப்பார்கடலை கடைந்தனர். அதிலிருந்து 14 ஓட்டங்கள் வந்தன. பின்னர் அந்த கடலிலிருந்து அமிர்தம் நிறைந்த ஒரு அழகான குவளை வெளிப்பட்டது. தாமரை விழிகளை கொண்ட பகவான் ஸ்ரீஹரி தனது 2 விழிகளாலும் அந்த கலசத்தை கண்டார். அவரது விழிகளிலிருந்து ஒரு துளி ஆனந்த கண்ணீர் அந்த கலசத்தில் விழுந்தது. அதிலிருந்து ஒரு மரம் பிறந்தது. அது துளசி என்று அழைக்கப்படுகிறது. அந்த மரத்திற்கு ரங்கவல்லி என்று விஷ்ணு பெயரிட்டார். அந்த ரங்கவல்லியை கிம்புருஷ வருஷத்தில் உள்ள ஹேமகூடம் மலையின் பள்ளத்தாக்கில் உள்ள நிலத்தில் நிறுவினார். எனவே ரங்கவல்லி என்ற அந்த மரம் எப்போதும் இங்கேயே வசிக்கிறது. அந்த மரத்தின் பெயரால் இந்த நகரம் ரங்கவல்லிபூர் என்ற பெயரால் பிரபலமானது. ஒவ்வொரு நாளும் ராம வழிபாட்டாளர் மகாத்மா ஹனுமான் இசையில் திறமையான அஷ்டிசேனருடன் தரிசனத்திற்காக இங்கு வருகிறார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, இதை கேட்ட பிரத்யும்னன் அழகிய ரங்கவல்லியை கண்டு அவளை பலம் வந்து மற்ற நாடுகளுக்கு சென்றான். ஹேமகூடா மலை அடிவாரத்தில் ஒரு பயங்கரமான காடு காணப்பட்டது. அது சவ்வுகளின் சத்தங்களாலும் சிங்கங்கள் மற்றும் சிறுத்தைகளின் கர்ஜனைகளாலும் நிறைந்திருந்தது. காட்டு யானைகளால் நிறைந்திருந்த நரிகள் மற்றும் ஆந்தைகளின் கூச்சல்கள் கேட்டன. காடு மூங்கில், பீப்பிள், மதர், ஆலமரம், பீர்ச், கருப்பு, ஹரங்கி கொடிகள் மற்றும் பிளம் மரங்களால் அடர்த்தியாக தெரிந்தது. அந்த காட்டிலிருந்து 10 யோஜனை நீளமுள்ள ஒரு மலை பாம்பு வெளிப்பட்டது. மீண்டும் மீண்டும் சீறி பாய்ந்தது. யானை கூட்டங்களை அச்சுறுத்தியது. அவன் விழுங்கத் தொடங்கினான். மிதிலேஸ்வர மன்னரே, அந்த நேரத்தில் படையில் ஒரு பீதி ஏற்பட்டது. வெவ்வேறு திசைகளில் இருந்த அனைத்து பொருள்களையும் அதன் மிகப்பெரிய விஷம் கலந்த காற்று விழுங்கியது. பின்னர் பானு, சுபானு, ஸ்வர்பானு, பிரபானு, பானுமன், சந்திரபானு, பிரஹத்பானு, அதிபானு, ஸ்ரீபானு மற்றும் பிரதிபானு ஆகிய சத்யபாமையின் 10 மகன்களும் கூர்மையான அம்புகளால் பயங்கரமான மற்றும் போதையில் இருந்த பாம்பை துளைக்கத் தொடங்கினர். அம்புகளால் அவரது அனைத்து உறுப்புகளும் நொறுங்கின. அவர் தரையில் விழுந்து ஒரு அரவத்தின் வடிவத்தை விட்டு ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் பிரகாசமான கந்தர்வராக ஆனார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனைத்து மகன்களையும் வணங்கினார். தேவர்கள் இறைவன் மீது மலர்களை பொழிய தொடங்கினர். அவர் ஒரு விமானத்தில் ஸ்வர்க கோள்களுக்கு பறந்து முழு பிரபஞ்சத்தையும் ஒளிரச் செய்தார். பகுலாஸ்வ மன்னர் கூறினார், முனி சிரேஷ்டரே, இந்த கந்தர்வன் யார்? எந்த பாவத்தால் அவன் பாம்பாக மாறினான்? தயை கூர்ந்து இதனை கூறுங்கள். ஏனென்றால் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை அறிந்தவர்களில் நீங்கள் சிறந்தவர் என்று வினவினார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, கந்தர்வ அர்தீஷனின் அழகான சகோதரனான சுமதி இராமாயணத்தை படிக்க அனுமனிடம் வந்தார். அனுமான் காலை முதல் 14 மணி வரை ஹேமகூட மலையில் பகவான் ஸ்ரீ ராமரின் சேவையில் ஈடுபட்டிருந்தார். அவர் லக்ஷ்மண சுவாமியுடன் அன்னை ஜானகியின் கணவரான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தியானித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சுமதி ஒரு அரவத்தை போல சீறி பாய்ந்து ஹனுமானின் தியானத்தை உடைத்தார். பின்னர் பெரிய குரங்கு மன்னரான ஹனுமான் கோபமடைந்து சுமதியை சபித்தார். முட்டாள், நீ ஒரு அரவமாக மாறிவிட்டாய். சுமதி உடனடியாக அவரது பாதம் பணிந்து கூப்பிய கரங்களுடன் கூறினார், இறைவா, தயை கூர்ந்து என்னை காப்பாற்றுங்கள். உங்களிடம் அடைக்கலம் தேடி வந்த இந்த ஏழை. பின்னர் மகிழ்ச்சியடைந்த நீதியை அறிந்த பகவானான ஹனுமான்
சுமதியிடம் துவாபர யுகத்தின் முடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன்களின் கூர்மையான அம்புகளால் உங்கள் உடல் கிழிக்கப்படும் போது நீங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி உங்கள் கந்தர்வ உடலை அடைவீர்கள். விதேகராஜரே, அங்கு சுமதி என்ற கந்தர்வர் சாபத்திலிருந்து விடுபட்டார். நல்லவர்களின் சாபம் கூட ஒரு வரம் போன்றது. அப்படியானால் அவர்களின் ஆசீர்வாதம் முக்தியை அளிப்பதாக இருப்பதை குறித்து என்ன கூற இயலும்? அதன் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தன் மகாபாகுவான பிரத்யும்னன் வசந்த காலத்தாலும் இனிமையான மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அழகிய சைத்திர பகுதிக்கு சென்றார். இங்கே 1000 இதழ்கள் கொண்ட தாமரைகளின் மகரந்தம் வண்டுகளின் சத்தத்தால் அலங்கரிக்கப்பட்டு ஏரிகளில் குங்குமப்பூ போல் விழுந்தது. வழியில் ஏலக்காய் மற்றும் கிராம்பு கொடிகள் அசைந்து வீரர்களின் பாதங்களால் மிதிப்பட்டு தரையில் புதைந்தன. யானைகளின் காது மடல்களால் தண்டிக்கப்பட்ட வண்டுகளின் கூட்டங்கள் சுற்றுப்புறங்களை அலங்கரித்தன. அரசரே, அங்குள்ள மனிதர்கள் 10,000 யானைகளைப் போல வலிமையானவர்கள். அவர்களின் உடலில் சுருக்கங்கள் இல்லை. அவர்கள் தலைமுடி உதிர்வதில்லை. அவர்களின் உடலில் வியர்வை, சோர்வு மற்றும் துர்நாற்றம் ஏதும் இல்லை. திரேதா யுகத்தில் உள்ளதைப் போலவே ஒவ்வொரு நாளும் ஒரே நேரம் இருக்கிறது. தெய்வீக மூலிகைகள் மற்றும் ஆறுகளின் குணப்படுத்தும் விளைவுகள் அங்குள்ள மக்களின் ஆயுளை 10,000 ஆண்டுகளாக நீட்டிக்கின்றன. அமிர்தம் போன்ற நீர் மற்றும் தங்க நிலம் உள்ளது. அந்த நிலம் முத்துக்கள், பவளப்பாறைகள், மரகதங்கள் மற்றும் பிற இரத்தினங்களை உற்பத்தி செய்கிறது. அவளுடைய போதையில் மூழ்கிய அழகுகள் மிகவும் அழகாகவும் வற்றாத இளமையால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் உள்ளன. மேகங்களில் மின்னல் போல் அவர்கள் அங்குள்ள தோட்டங்களில் தூரத்திலிருந்து பிரகாசிக்கிறார்கள். வசந்த திலகன் என்ற அழகிய நாரகாரி உள்ளது. அங்கு ஸ்ருங்கர் திலகன் என்ற வலிமைமிக்க மன்னன் ஆட்சி செய்கிறான். வெற்றி பெற்ற வீரர்களை ஒன்று திரட்டி ஆயுதம் ஏந்தி யானை மீது ஏறி மன்னர் ஸ்ருங்கர் திலகர் பிரத்யும்னருக்கு முன்பாக போருக்கு புறப்பட்டார். அந்த நேரத்தில் சம்பா, சுமித்ரா, புருஜித், சதஜித், சஹஸ்ரஜித், விஜயான், சந்திரகேது, வாசுமன், திராவிடன் மற்றும் ருது, ஜாம்பவதியின் இந்த 10 மைந்தர்களும் அம்புகளால் துரதிருஷ்டத்தை அங்கே வழங்கினர். மிதிலேஸ்வர மன்னரே, அந்த அம்புகளால் கிழிந்து எதிரி வீரர்கள் ஓடிவிட்டனர். இருள் அம்புகளால் மூடப்பட்ட போது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் யானையின் மீது அமர்ந்திருந்த வலிமைமிக்க ஸ்ருங்கர் திலகன் கோபமாக சம்பகியின் மார்பில் தனது திரிசூலத்தால் தாக்கி தனது வில்லிலிருந்து காணாமல் போன மற்ற வீரர்களை அம்புகளால் வீழ்த்தினார். காட்டில் புயல் பரவுவது போல் அவர்கள் போர்க்களத்தில் தனியாக அலைந்தனர். அந்த நேரத்தில் கதனே வந்து குடிபோதையில் இருந்த தங்கள் யானையை அதன் தும்பிக்கையால் பிடித்து தரையில் வீசினார். பின்னர் பிருங்கர் திலகர் உடனடியாக வீழ்ந்தார். பின்னர் பயத்தால் மூழ்கி உடனடியாக போரில் கரங்களை கூப்பி பிரத்யும்னனுக்கு 1 பில்லியன் குதிரைகள், 1,00,000 ரதங்கள் மற்றும் 10,000 யானைகளை பரிசாக கொடுத்தார். இவ்வாறு கிம்புருஷரின் ராஜ்யத்தை வென்ற பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வலிமைமிக்க மைந்தனான பிரத்யும்னன் நிஷாதன் காட்டிய பாதையில் ஹரிவர்ஷத்திற்கு புறப்பட்டான். ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வசித்து காண்டத்தில் நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான மன்னர் பிரத்யும்னனின் வெற்றி என்ற தலைப்பு கொண்ட 26ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.